ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம ராமேஸ்வரத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்தியாவிலேயே சக்தி வாய்ந்த சிவலிங்கம் இருக்கக்கூடிய காசிக்கு அப்புறம் இந்த ராமநாத சுவாமி கோயில் தான் சொல்லப்படுது. இங்க கடல் நீர்ல மூழ்கி இருந்தா பாவம் மற்றும் தீய குணம் நீங்கும்னு நிறைய மக்களின் நம்பிக்கையா இருக்கு. இந்த கோவிலில் வீற்றிருக்கும் ராமரையும் சிவனையும் காணவே பல லட்சக்கணக்கான மக்கள் தினந்தோறும் இந்த ராமேஸ்வரத்தை தேடி வராங்க. இந்த ராமேஸ்வரத்தை நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அப்படி ரீச் ஆகலாம். இங்க சுத்தி பார்க்க ரொம்ப முக்கியமான பிளேஸான தேவிப்பட்டினம் கோவில், ராமர் டெம்பிள், மேலும் இந்தியாவின் கடைசி எல்லையான தனுஷ்கோடி மற்றும் முக்கியமான ராமர் பாலம் போன்ற பல சுற்றுலா இடங்களை வெறும் 1500 ரூபாய்க்கு நீங்க சுற்றி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஃபுல் டீட்டெயிலா வீடியோல சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நாம ராமேஸ்வரம் எப்படி ரீச் ஆகலாம்னு பார்க்கலாம். சென்னையில இருந்து திருச்சி வழியா போகக்கூடிய ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் 2 ட்ரெயின் அவைலபிளா இருக்குங்க. வாரத்துல 7 நாளுமே அந்த ட்ரெயின் இருக்கு. ஒரு ட்ரெயின் விடிய காலைல 3 மணிக்கு ராமேஸ்வரம் ரீச் ஆகிற மாதிரி போகும். மற்றொரு ட்ரெயின் காலைல 7 மணிக்கு ரீச் ஆகிற மாதிரி போகும். எந்த டைமிங் உங்களுக்கு செட் ஆகும்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கடையில வீக்லி ஸ்பெஷல் கூட அவைலபிளா இருக்குங்க. புதன் வியாழன்ல ட்ரெயின்ல போனீங்கன்னா ராமேஸ்வரம் டைரக்டா போக முடியாதுங்க. ஏன்னா பாம்பன் பாலம் புதுசா கட்டிட்டு இருக்காங்க. ஸோ வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால மண்டபம் வரைக்கும் தான் நீங்க ட்ரெயின்ல போக முடியும். அதுக்கப்புறம் பஸ் இல்ல ஆட்டோல தான் நீங்க ராமேஸ்வரத்தை ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். இதுவே கார் அல்லது வேன்ல போனீங்கன்னா டைரக்டா ராமேஸ்வரம் போயிடலாம். கார் இல்ல வேன் இதுல ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுல நீங்க போனீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் கூட இருக்குதுங்க. ராமேஸ்வரத்துக்கு ஒரு 40 கிலோமீட்டருக்கு முன்னாடி தேவிப்பட்டினம்ன்ற ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊர்ல நவபாச நவகிரக கோயில்னு ஒன்று இருக்கு. அது செம்ம ஸ்பெஷலுங்க. சூப்பரா லொகேஷனும் சூப்பரா இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த நவகிரகத்தை நீங்க சுத்தி வந்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணமும், குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தையும் கிடைக்கும்ன்றது இந்த ஊர்ல இருக்க இந்த கோயிலை சுத்தி இருக்கிறவங்களோட மக்களோட நம்பிக்கையா இருக்கு. இந்த நம்பிக்கையை நிறைய பேர் கேள்விப்பட்டு ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் இந்த கோயிலுக்கு வராங்க. நீங்க ராமேஸ்வரத்துக்கு ரீச் ஆன பிறகு இங்க நீங்க ஸ்டே பண்ணி 2 நாள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரூம் புக் பண்ணிக்கங்க. 1000 இருந்து 1500, 2000 இந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ரூம் கிடைக்கும். அதுவே காலைல ட்ரெயினுக்கு ஈவினிங் எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்பி ட்ரெயின்ல போகணும், நீங்க ஸ்டே பண்ண வேணாம், ஆனா சின்னதா ஒரு ரூம் கிடைக்குமா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுக்கான ரூமும் இங்க அவைலபிளா இருக்குங்க. ராமநாத சுவாமி கோயிலுக்கு பக்கத்திலேயே சிவசக்தின்னு ரூம்ஸ் அவைலபிளா இருக்கு. இப்ப ரெட்டுக்கு 100 ரூபாய் கொடுத்தா போதுங்க, தனி ரூம் கொடுத்துருவாங்க. அந்த ரூம்ல நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பாத்ரூம் போய்க்கலாம், லக்கேஜ் எல்லாம் சேஃபா வச்சுக்கலாம். ஒரு 4 பேர் போனீங்கன்னா 400 ரூபா தான் மொத்தமாவே ஆகும். நீங்க கார்ல வந்திருந்தீங்கன்னா கோயிலுக்கும் பீச்சுக்கும் நடுவுல பெரிய கிரவுண்டு மாதிரி ஒரு ஏரியா இருக்கும். அங்கதான் பார்க்கிங் பண்ற மாதிரி இருக்கும். பார்க்கிங்க்கு வெறும் 20 ரூபா தாங்க சார்ஜ் பண்றாங்க. நீங்க ராமநாத சுவாமி கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க. உங்க லக்கேஜ் எல்லாம் ரூம்லயே வச்சுட்டு கடலுக்கு போயிட்டு நல்லா தலை நனைகிற மாதிரி மூழ்கி எந்திரிச்சிட்டு வாங்க. அப்பதான் உங்களுடைய பாவம் மற்றும் அந்த கெட்ட வைப்ரேஷன்லாம் அந்த தண்ணிலேயே கரையுன்றது இந்த கோயிலோட ஐதீகமா பார்க்கப்படுது. அங்கேயே நீங்க திதி கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம். நிறைய ஐயருங்க இருப்பாங்க. 500, 1000 நீங்க கொடுக்குற திதிக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வாங்குறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ராமநாத சுவாமி கோயிலுக்கு போய் சுவாமியை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 21 தீர்த்த நீர் பிளஸ் 22வது ஸ்பெஷல் தீர்த்த நீர்ல உங்க தலை நனைகிற மாதிரி அந்த தீர்த்தத்துல மூழ்கணும். அதுக்கு ஒரு நபருக்கு 25 ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க. வரிசையில தான் நின்று நீங்க அப்படியே கியூல போற மாதிரி இருக்கும். 21 தீர்த்த கிணறுக்கும் நீங்க அப்படியே வரிசையில போனீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அந்த வாளியில தண்ணியை இறைச்சி நம்ம தலை மேல ஊத்துவாங்க. நீங்க எக்ஸ்ட்ரா அங்க காசு கொடுத்தீங்கன்னா அந்த வாளி ஃபுல்லாவும் ஊத்துவாங்க. இல்லைன்னா அந்த வாளியிலேயே கொஞ்சம் கொஞ்சம் தலையில எல்லாத்துக்கும் ஊத்தி விடுவாங்க. இதுக்கப்புறம் 22வது தீர்த்த கிணறு இருக்குல்ல, அங்கேருந்து வரக்கூடிய தண்ணி தாங்க ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா சிவன் மேல ஊத்தி அபிஷேகம் செய்யற அந்த தண்ணி வெளியில வரும். அந்த தண்ணியை தான் பிடிச்சி உங்களுக்கு 22வது தீர்த்த நீர்ல உங்க தலை மேல ஊத்தி விடுவாங்க. ஸோ முக்கியமா இங்க போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறது ப்ராஹிபிட்டடுங்க, அதாவது தடை செய்யப்பட்டிருக்கு. ஸோ எங்க போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துறாதீங்க, உங்க செல்லை வாங்கி வச்சுக்குவாங்க. இந்த 22 தீர்த்த நீர்லயும் நீங்க நனைஞ்சதுக்கு அப்புறம் நேரா ரூம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருங்க. ஆக மொத்தம் நீங்க 2 தடவை நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ரூம் ராமேஸ்வரத்துல தேவைப்படும். இதெல்லாம் முடிக்கிறதுக்கே ஒரு 10-11 கிட்ட ஆயிருங்க. போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருங்க, இல்லைன்னா ரொம்ப பசி எடுத்துரும். அதுக்கப்புறம் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு காலையில டைமிங் பாத்தீங்கன்னா 4லேருந்து மதியம் 1 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் இடையில நடைய சாத்திடுவாங்க. மறுபடி 3 to 8 மணி வரைக்கும் நட திறந்திருக்கும். ஸோ வடக்கு கோபுரம் வழியா தான் நீங்க என்ட்ரன்ஸ் ஆகி 3 விதமான கியூ இருக்குங்க. அதை நீங்க கடவுளை தரிசிக்க முடியும். 3 என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ என்ட்ரன்ஸுங்க. இதுல மக்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ டைமிங் நிறைய நீங்க வெயிட் பண்ணி சுவாமியை பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து 100 ரூபாய் என்ட்ரன்ஸ் இருக்கு.
இதில் வந்து கூட்டம் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். அதுவும் வீக் டேஸ்லாம் போனீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸ்பீடாக போய் சாமியை தரிசிக்க முடியும். 3வது என்ட்ரன்ஸ் தான் விஐபி என்ட்ரன்ஸ், இல்லைன்னா 200 ரூபா என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாமி கிட்டக்க போய் நீங்கள் வந்து தரிசிக்கிறதுக்கு இந்த விஐபி என்ட்ரன்ஸில் போனால் தான் முடியும். மற்ற 2 என்ட்ரன்ஸ்லேயும் கொஞ்சம் பின்னாடிலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே கோயிலெலாம் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஆஃப் டே பேலன்ஸ் இருக்குங்க. அந்த ஆஃப் டேல என்னென்ன பிளேஸ்லாம் கவர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கோதண்டராமர் கோயில், தனுஷ்கோடி, பாம்பன் பாலம், ராமரோட அந்த எட்ஜ் ஆஃப் அந்த பாலம்னு சொல்லுவாங்களே அது, இந்த மாதிரி பிளேஸ்லாம் கவர் பண்ணலாம். நீங்கள் கார் அல்லது வேனில் போயிருந்தீங்கன்னா ஈஸியாக ரீச் ஆயிடலாம். அதுவே பஸ் ட்ரெயினில் வந்திருந்தீங்கன்னா ஒரு ஆட்டோ எடுத்துங்க, ஒரு 3 பேர் போகிறதுக்கு 1000 ரூபா கேட்பாங்க. இந்த பிளேஸ்லாம் கவர் பண்ணிடுவாங்க. கோதண்டராமர் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க ராமேஸ்வரத்தில். இந்த ராமேஸ்வரம் கோயிலேருந்து வெறும் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அது அமைஞ்சிருக்கு. அந்த கோயில் இருக்கிற லொக்கேஷனே வேற லெவலில் இருக்குங்க. ராமேஸ்வரமே ஒரு தீவு, அதுலேயும் அந்த கோதண்டராமர் கோயில் இன்னும் ஒரு குட்டி தீவு மாதிரி இருக்கும். சுற்றி 4 பக்கமும் தண்ணியாக தான் இருக்கும். அதை போய் ரீச் ஆகிறதுக்கு இந்த பாலம் மட்டும்தாங்க ஒரே வழி. வெயில் செம்மையாக அடித்தாலும் ஜில்லுன்னு அந்த காற்றடிக்கிறப்போ உங்களுக்கு கூலிங்காக இருக்கும். வெயில் அந்த அளவுக்கு தெரியாது. வெயில் ஓவராக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அங்கேயே லெமன் சோடா மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வெளியில் கோதண்டராமர் கோயிலுக்கு வெளியிலேயே விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதை வாங்கி ஒரு லெமன் சோடா குடிங்க, உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கடுத்து நாம் போகிற பிளேஸ் தாங்க 1500 உயிர்களுக்கும் மேலே பறி கொடுத்த, வரலாறுல மறக்க முடியாத ஒரு சோகத்தை ஏற்படுத்திய தனுஷ்கோடி. அங்கே போய் அழிந்து போன ரயில்வே ஸ்டேஷன், துறைமுகம், மக்கள் வாழ்ந்து அழிந்த வீடுகளை காணலாம். அதெல்லாம் பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து மனசில் ஒரு வலியை ஏற்படுத்தும். அங்கே தனுஷ்கோடி எட்ஜ் வரைக்கும் இப்போ ரோடு போட்டிருக்காங்கங்க. அதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் ஈஸியாக போய் அந்த ஸ்பாட்டை ரீச் பண்ணிடுறாங்க. இதுவே ரோடெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இங்கே மீன்பிடி தொழில் மட்டும் இந்த மக்கள் பார்க்காம இங்கே வர சுற்றுலா பயணிகளில் கடலுக்குள்ளே வேனில் கூட்டிகிட்டு போய் அந்த எட்ஜை வந்து காமிப்பாங்க. அதை பார்க்கவே செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்த ரோடெல்லாம் போட்டனால இப்போ அந்த அனுபவமே இப்போ யாருக்கும் கிடைக்கிறதில்ல. உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே தனுஷ்கோடியோட எட்ஜ் வரைக்கும் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒரு ரவுண்டான மாதிரி இருக்குங்க. அது வரைக்கும் தான் மக்கள் போக முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மண் தீவுகள் மாதிரி இருக்குங்க. குட்டி குட்டியாக இருக்கும் வரிசையாக. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராமேஸ்வரத்துலேருந்து இலங்கை வரைக்கும் ராமரால் கட்டப்பட்ட பாலம்னு பலர் மக்களால் நம்பப்படுது. அதுக்கு மேலே காலப்போக்கில் அந்த கடல் காற்று வீசி வீசி அப்படியே மண்ணெல்லாம் ஒன்றா சேர்ந்து மண் குவியெல்லாம் மாறி இருக்கு. அதெல்லாம் பார்த்து நீங்கள் ரசிக்கலாம், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தூரம் அந்த மண் திட்டு மேலேயும் நீங்கள் நடக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஸ்பாட்டு. இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ரிட்டர்ன் வர்ற வழியில் தனுஷ்கோடி மீனவர்கள் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்த மீனெல்லாம் ஒரு கடையில் இருக்குங்க. அந்த கடையில் நீங்கள் சூஸ் பண்ணுற மீனை சுட சுட உங்களுக்கு பொரிச்சு கொடுப்பாங்க. வித் சாப்பாடு, மீன் குழம்போட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வெறும் 100 ரூபா தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த மக்களோட வாழ்வாதாரமே இதை நம்பி தான் இருக்குது. நீங்களும் கொஞ்சம் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஃபைனலாக ராமேஸ்வரத்துக்கு வர நாம மிஸ் பண்ணக்கூடாத 2 ஸ்பாட் இருக்குங்க. ஒன்று ஏபிஜே அப்துல் கலாமோட மணிமண்டபம், அதில் போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபோன் மட்டும் உள்ள அலௌடு கிடையாது. அடுத்து பாம்பன் பாலங்க, ராமேஸ்வரத்தோட அடையாளமாக இருக்கக்கூடிய பாம்பன் பாலம் வந்து புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. கடல் மட்டத்துலேருந்து 3 மீட்டர் ஹைட்டில் வேறு லெவலில் இருக்குங்க. இன்னும் முழுசாக கட்டி முடிக்கலை. ஸோ சூப்பராக இருக்கும். அந்த ஸ்பாட்டில் இருந்து நீங்கள் செம்மையாக ரசிக்கலாம். சில்லுன்னு வேற காற்று வருங்க. என்ஜாய் பண்ணலாம் அந்த ஸ்பாட்டை. காரை மட்டும் நீங்கள் பாலத்துக்கு மேலே பார்க் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக போலீஸ்லாம் ரவுண்டு வருவாங்க. ஸோ ஃபைன் போட்டுருவாங்க. இந்த ராமேஸ்வரம் பற்றின முழு தகவலை, எனக்கு தெரிஞ்ச தகவலை ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.